ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ திடீர்னு வந்து எல்லோரும் நல்ல நியூஸாக பரவிட்டு இருக்கும்போது ஏதாவது நம்மளை பயன்படுத்துகிற மாதிரியே ஏதாவது நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது நான் பார்த்துக்கிட்டே இருக்கவோ அந்த நியூஸ் நல்ல நியூஸாக பார்த்துருக்கு பரவாயில்ல, ஏதோ ஒரு சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மைவேத்திரி மேலே அப்படின்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து அதை பார்க்குறப்ப நாங்கள் மறுபடியும் இருந்தா அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஃபீல் ஆகுது. இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மைவித்திரி மேலே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நேராக அது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நியூஸில் எப்போயோ ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க. எல்லா நியூஸுமே வந்திருக்கும், எல்லாருமே நேராக அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பெரிய டாப்பிக்காக நேரம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சில சேனல்ஸில் வந்து அந்த மாதிரி ஃபேக்காக பரவி விடுறீங்க. அப்படி இருக்கவும் கூடாது, எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஏன்னா எல்லாமே கரெக்டான டயத்தில் வரும்போது நம்மளை வந்து இது வந்து வாரி விடுறாப்புல இருக்குது. கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக கேஸு முடிஞ்சு இந்த ஒரு நல்ல முடிவு கிடச்சா மட்டுமே எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். ஏன்னா எத்தனையோ பேர் இதனால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கஷ்டத்துக்கெலாம் விடிவு காலம் பிறக்கணும்னா ஒவ்வொருதாக வந்து நம்மளுக்கு வந்து வழி கிடச்சா தான் உண்டு. அது கொஞ்சம் சீக்கிரம் கிடச்சா இன்னும் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துக்குலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது, கம்மி தான். ஏன்னா எல்லாருமே வரணும்னு தான் நினைக்கிறோம். திருப்பி மைவித்திரி வரணும், நம்ம பணம் திருப்பி கிடைக்கணும் அப்படின்றதான் ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா நம்ம பணத்துக்கான ஒரு விடை தெரிஞ்சாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அது தெரியாத வரைக்கும் தான் நம்ம வந்து சுற்றி அடிச்சுக்கிட்டு பற்றியே ஏதாவது மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். புகார்லாம் எதுவும் வந்திருக்காது. நீங்கள் ஒரு சில சேனல்ஸ் வந்து சொல்கிறது வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ நான் பார்த்தேன், அதனால் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். வந்திருக்காது. இருந்தாலும் வந்து அத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, செய்கிறாங்க அப்படின்றப்ப நேரம் ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமாக போயிருக்கும். ஸோ எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.